ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கம்பெனி என்னன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தினசரி உபயோகிக்கிற ஒரு ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து ஒரு தகவல் தொடர்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பொழுதுபோக்கு யூஸ் பண்ணலாம், இல்ல கல்வி சார்ந்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வகையிலாவது நாம் அன்றாட வாழ்வில் உபயோகித்து கொண்டிருப்போம். இந்த நிறுவனமானது 1992ஆம் ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது. அதோடைய காலாண்டு குவார்ட்டரை வெளியிட்டிருக்குது. அவங்களுடைய இரண்டாவது குவார்ட்டர் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்காருன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் சர்ச் இன்ஜின்ல வந்து அவங்க இன்னும் லீடிங்ல தான் இருக்கிறதும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஏஐடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதும் அவங்களுடைய முதலீடும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்களுடைய சிஎஃப்ஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெவென்யூ 85 பில்லியனை தாண்டி இருக்கு. இது 14% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது. இதற்கு முழுக்க காரணம் ட்ரிவன் பை பாத்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் மற்றும் கிளவுட் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய முதலாக இவங்களுடைய குவார்டர் ரெவென்யூ வந்து 10 பில்லியனை தாண்டி இருக்குது. அது மட்டும் இல்ல, இவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் முதல் தடவையாக $1 பில்லியன் தாண்டி இருக்கு. ஸோ ஃபியூச்சர்லயும் உங்களுடைய growth நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இவங்களுடைய ஃபைனான்சியல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ரெவென்யூ பாத்தீங்கன்னா 84,742 மில்லியன் US டாலர் அண்ட் இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா 14% உயர்ந்திருக்கு. அண்ட் கான்ஸ்டன்ட் கரன்சில பாத்தீங்கன்னா 15% உயர்ந்திருக்கு. ஆப்ரேட்டிங் இன்கம் பாத்தீங்கன்னா 27,425 மில்லியன் US டாலர். ஆப்ரேட்டிங் மார்ஜின் பாத்தீங்கன்னா 32%. போன ஆண்டு பாத்தீங்கன்னா 29%. அதர் இன்கம் பாத்தீங்கன்னா 126 மில்லியன் அண்ட் நெட் இன்கம் பாத்தீங்கன்னா 23,619 மில்லியன் US டாலர். இபிஎஸ் பாத்தீங்கன்னா $1.89. ஸோ இவங்களுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா வேறுக்கே தெரியும். கூகுள் மெயில், கூகுள் கிளவுட், யூடியூப் மியூசிக் எல்லாமே உங்களுடைய நிறுவனம் தான். ஸோ கூகுள் சர்ச் அண்ட் அதர்ல இருந்து பார்த்தீங்கன்னா 48,509 மில்லியன் டாலர் வந்திருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆட்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா 8,663 மில்லியன் டாலர். கூகுள் நெட்ஒர்க்ல பார்த்தீங்கன்னா 7,444. அண்ட் கூகுள் சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா 73,928. கூகுள் கிளவுட்ல 10,347. அண்ட் அதர் பெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 102ல வந்திருக்காங்க. ஸோ 1,79,582. ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸோட ஹெட் கவுண்ட் யூஎஸ்ல உள்ள ஐடி கம்பெனிகளையும் குறைஞ்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட், இவங்க வந்து ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் அப்படி 3 வகையை ஷேர் வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஷேர் ஈச் ஷேருக்கு இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா $0.20 கொடுக்குறாங்க. இதோடைய என்னைக்கு கொடுக்குறாங்கன்னா செப்டம்பர் 16ஆம் தேதி 2024. ரெக்கார்ட் டேட் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 9. பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல மட்டும் 41,196 மில்லியன் டாலர் இது இருக்குது. அதுவே இஎம்ஏன்னா யூரோப், மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, அதாவது 100 கண்ட்ரிகள் இருக்குது. இதுல இருந்து இவங்களுடைய ரெவென்யூ பாத்தீங்கன்னா 24,683 இருக்குது. ஏபிஏசில தான் இந்த இந்தியா, சைனா, வியட்நாம், கொரியா, அப்புறம் நியூசிலாந்து இந்த மாதிரி நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகள் இருந்து 13,823 மில்லியன் US டாலர் சம்பாதிக்கிறாங்க. ரெவன்யூ வருது. அதர் அமெரிக்கால பாத்தீங்கன்னா 4,938 மில்லியன் டாலர் ரெவன்யூ வருது. ஸோ டோட்டல் ரெவன்யூ பாத்தீங்கன்னா 84,742 மில்லியன் US டாலர் இவங்களுடைய டோட்டல் ரெவன்யூ. ஸோ ரெவன்யூ 14% இயர் ஆன் இயர் உயர்ந்திருக்கு. இந்த ஆல்பாவுடைய கரண்ட் கேபிட்டல் மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 2.14 ட்ரில்லியன். நேத்து இந்த பங்கு வந்து 5% உயர்ந்து கீழே விழுந்து இன்னைக்கு வந்து ரிகவர் ஆயிருக்கு. அண்ட் நெட் இன்கம் பாத்தீங்கன்னா 87.66 பில்லியன். ஷேர்ஸ் அவுட் பாத்தீங்கன்னா 12.42 பில்லியன். இபிஎஸ் பாத்தீங்கன்னா 6.97. இந்த கரண்ட் பி ரேஷியோ பாத்தீங்கன்னா 24.8. ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ 21.67. டிவிடெண்ட் பாத்தீங்கன்னா 0.80. அண்ட் 52 வீக் ஹை 20, லோ பாத்தீங்கன்னா 120, ஹை பாத்தீங்கன்னா 191. அனலைஸ்டோட ரேட்டிங் வந்து பை பிரைஸ் டார்கெட் பாத்தீங்கன்னா 196. இன்னும் 13.45% மேல போக வாய்ப்பு இருக்குன்னு அனலைஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரெவென்யூ, நெட் இன்கம், நெட்
மார்ஜின். ஸோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா குவார்டர் டூல நல்லாவே இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் 27 to 32 வந்திருக்கு. அண்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2022ல குறைஞ்சி 2023 ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2022ல நமக்கு தெரியும் ஒரு பங்கு சந்தையில் நடந்த ஒரு சிறு மாற்றங்களால நாஸ்டாக் மொத்தமாவே டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட்ல இருந்து ரிகவர் ஆகி இப்போ வேல்யூஷன். ஸோ வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரீசனபிளாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட், இவங்களுடைய ரிப்போர்ட்டட் எஸ்டிமேட்டட் பார்த்தீங்கன்னா 1.8985 இவங்களுடைய எஸ்டிமேட்டட் ரெவென்யூ. அண்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1.89, சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.33. கடந்த குவார்டரை விட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியாக தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ S&P வித் அண்ட் வித்தவுட் த ஹெவி வெயிட்ஸ். ஸோ S&Pல டாப் 7 ஸ்டாக்ஸை தூக்குனா அவங்களுடைய S&Pயோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 15%, 10% மட்டும்தான். வித் அந்த 7 ஸ்டாக் மட்டும் 5% ரிட்டர்னை கொடுத்துருக்குது. இதுதான் இந்த கம்பேரிசன் கொடுத்துருக்குறாங்க ப்ளூம்பர்க் ஆர்டியில். ஓவரால் பார்த்தீங்கன்னா S&P 500 growth அபார வளர்ச்சிக்கு, அதாவது கடந்த காலங்களில் கொடுத்த ஒரு ரிட்டர்னுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து இந்த மேக்னிஃபிகேஷன் ஸ்டார்ஸ் தான். ஆல்பாபெட், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், மெட்டா, என்விடியா அண்ட் டெஸ்லால ஒரு இந்த 7 ஸ்டாக்ஸும் கொடுத்த ஒரு நல்ல ரிட்டர்ன் தான் S&P 500 மேலே வச்சிருக்குது. அதை கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு S&P. அண்ட் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 25.54 பில்லியன் US டாலர். இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 81%. அண்ட் EPS பார்த்தீங்கன்னா 0.83. இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல போயிருக்கு 5.68. இதற்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்புறம் கிரெடிட் லாஸ் தான் காரணம். இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஃபீஸ் வந்து 29% உயர்ந்திருக்குது. வெல்த் மேனேஜ்மெண்ட் 10% உயர்ந்திருக்குது. வருங்காலங்களில் இவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா செப்டம்பர், நவம்பர், டிசம்பர்ல ரேட் கட்டும் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் ஒரு காரணம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.